ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. ஓம் நமோ நாராயணாய. இன்று மார்கழி 12ஆம் நாள். திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் 12வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். திருவெம்பாவை பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். சென்ற பாடலில் இளைப்பு ஏதும் இன்றி தங்களை காக்க வேண்டும் என வேண்டிக் கொண்ட கன்னியர்கள் இப்பாடலில் இறைவனின் பரந்த அருளை பாராட்டி நீராட அதற்கு ஏற்றபடி ஆர்த்த பிறவி தீர்த்தன் என தொடங்குகிறார்கள். வினைகள் 2 வகைப்படும். ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. அவரவர் தாம் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப இறைவன் கூலி கொடுக்கிறார். ஒருவரை விட்டு எப்போதும் நீங்காமல் இருப்பது நல்வினையும் தீவினையும் தான். இந்த பிறவி பிணியை பற்றி திருவாசகத்தில் பல பதிகங்களில் மணிவாசகப் பெருமான் குறிப்பிடுகிறார். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று சிவபுராணத்திலும் குறிப்பிடுகிறார். இத்திருப்பாடலில் ஆர்த்த பிறவி என்று தொடங்குகிறார். நம்முடைய வினை பயன்களை அனுபவிக்க வந்த பிறவி என்ற துன்பம் என்கிறார். இறந்த பிறப்பில் எய்தியவை எல்லாம் பிறந்த பிறப்பில் காணாயோ நீ என்கிறார் சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற வள்ளுவர் வாக்கை உற்று நோக்கினால் இறைவனின் திருவடிப்பேற்றை பெறாதவர் மீண்டும் மீண்டும் இவ்வுலகில் பிறந்து கொண்டே இருப்பர் என்று கூறுகிறார். இப்பிறவி பிணியை அகற்ற வேண்டுமெனில் 2 வகை தூய்மைகளும் இருக்க வேண்டும். ஒன்று புறத்தூய்மை, மற்றொன்று அகத்தூய்மை. புறத்தூய்மை நீரால் அமையும். எனவேதான் பொய்கையில் புகுந்து நீராட வந்தனர். அதனால் உடல் மாசு அகன்ற. மேலும் ஆண்டவனின் புகழை பாடி நின்றதனால் மனமாசும் அகன்றது. அடுத்து தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்றனர். இந்த அகண்ட வெளியையே அரங்கமாக்கி பெருமான் கூத்தாடுகிறார். எனவே அப்பரம்பொருளை சிற்றம்பலத்தே கூத்தன் என்ற. கையில் அனலை ஏந்தி ஆடுவதால் தீயாடும் கூத்தன் என்ற. கூத்து 2 வகைப்படும். ஒன்று வினோத கூத்து, இன்னொன்று சாந்தி கூத்து. இறைவன் ஆடும் கூத்து சாந்தி கூத்து. இது உயிர்களுக்கு பிறவிப்பிணியை வேறறுத்து இன்பமூட்டும் தன்மையுடையது. உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவன் 5 புரியும் தன்மையை உணர்த்துவது. வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார். வான், காற்று, நீர், நெருப்பு, நிலம் போன்றவை இறைவனால் உலக உயிர்களின் நன்மைக்காக படைக்கப்பட்ட. இவ்வைந்தையும் சுட்டிக்காட்ட முதலாவதாக உள்ள வானத்தையும் இறுதியாக உள்ள நிலத்தையும் வானும் குவளையமும் என்று கூறி மற்ற 3ஐயும் இதனுள் உள்ளடக்கியுள்ளனர். இறைவன் புரியும் 5 தொழில்களான படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல். இவற்றில் காத்தலில் மறைத்தலும் அழித்தலில் அருளலும் அடங்கும். எனவே காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார் மணிவாசகப். எனவே சிவபெருமான்
இப்பிறவி என்ற துன்பம் நீங்கும்படி நாம் அனைவரும் ஒலி எழுப்பி நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தை ஓதி கையில் அணிந்திருக்கும் வளையல்கள் ஒலி அப்பரம்பொருளின் அழகிய திருவடிகளை போற்றி குளிர்ச்சிமிக்க குளத்து நீரில் நீராடுவோமாக என்று சொல்லி கன்னியர்கள் நீராடி மகிழ்ந்தனர் என்று இத்திருப்பாடல் நிறைவடை. ஐம்பூதங்களையும் தன்னுள் அடக்கி படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் ஒரு விளையாட்டாக கொண்டுள்ள அந்த இறைவனின் திருவடிகளை பற்றி நிற்க வேண்டும் என்கிறார் மணிவாசகப் பெருமான். அடுத்து திருப்பாவை பாசுரம் 12. கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தெல்நிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லந்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். சென்ற பாடலில் சுற்றத்தாருடன் தோழியின் திருமாளிகை வாயிலில் புகுந்து கண்ணனின் பெருமைகளை பாடியும் எழாமல் இருக்கின்றாயே என்று வினவிய ஆண்டாள் இப்பாடலில் ராமபிரானின் பெருமைகளை சொல்லிப் பாடுகின்றார். எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் வாசலை சேராக்கிவிட்டன. அதனால் அவர்களால் வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை. எனவே அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்கள். பசியால் கதரும் தங்களின் கன்றுகளை பற்றி எண்ணிய எருமைகள் தானாக தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பாலால் வாசல் முழுக்க சேராகிவிட்டது. அந்த அளவுக்கு பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரியான ஆயனின் தங்கையே எழுந்திரு என்று வந்த தோழியர்கள் எழுப்புகின்றனர். சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணனை வதைக்க ராமனாக அவதாரம் எடுத்த அந்த கோமகனாகிய ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைகளை நாங்கள் பாடி நிற்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் கேட்டும் கேட்காதவள் போல் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். கீழே சிந்திய பாலின் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையையும் கடந்து அதிகாலையில் எழுந்து இறைவனின் புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே விரைவில் நீ எழுந்து வருவாய் என்று இப்பாடலை முடிக்கிறார் ஆண்டாள். எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒருவரையும் விடாமல் இறைவனின் திருப்பாதத்தை அடைய வேண்டும் என்பதே இப்பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.